ஒரு முக்கியமானவர், அவரை முதல்ல கூப்பிட்டுருவோமா? வாங்க மிஸ்டர் கம்ருதீன், வாங்க. அரோரா. இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப லேட்டா வந்த ஒருத்தங்க இருக்காங்க. பாரு, கோவம் நிறைய பட்டிருக்கேன் வீட்ல. அது நாங்க நல்லாவே பார்த்திருக்கோம். சண்டை நிறைய போட்டிருக்கேன். ஆமா, நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்தோம். The Big Boss Season 9, the winner is Divya. வணக்கம் வணக்கம். லவ் யூ. பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலே உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேக்கு வந்துட்டோம். இதோட நான் உங்க எல்லாரையும் அடுத்த வருஷம் தான் சந்திக்க போறேன். லைக்க போடு, உனக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு உங்க எல்லாரும் மிஸ் பண்ண போறேன்ற ஒரு ஃபீல் நிச்சயமா இருக்கும். அப்புறம் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வழியில் பார்க்குற நிறைய பேர் இந்த பிக் பாஸை பற்றி விசாரிக்கிறது வந்து இந்த 3 மாதம் வந்து ஒரே திருவிழா கொண்டாட்டமாகவே இருக்கும்ல. நம்ம வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து பொங்கல், அப்புறம் என் பிறந்தநாள் அப்படின்னு இந்த பிக் பாஸ்ல இருக்கிற இந்த 3 மாசமே வந்து எனக்கு ஒரு பெரிய திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும். சின்ன வயசுல ஊர்ல இந்த திருவிழா இதெல்லாம் முடியும் போதுல அது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். திருவிழா சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடியும் போதுல ஐயோ எண்ணிக்கிட்டே இருப்பேன், இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கா, முடிஞ்சிருமா அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். பிக் பாஸ் முடியும் போதுல பொதுமக்களையும் இங்க பார்க்குற ஆடியன்ஸையும் என்னுடைய கண்டஸ்டன்ட்டையும் அப்புறம் நாங்கள் எங்கள் பேக்கெண்டில் நாங்கள் பண்ணுற டிஸ்கஷனும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனுபவம். இந்த அனுபவத்தை நான் மிஸ் பண்ணுவேன்னா எனக்கு ஒரு பெரிய ஏக்கமே இருக்கும். கடந்த ஒரு வாரமாக பிக் பாஸ் வீடே மொத்தமாக ஒரு லாலாலாவே இருக்குது, இல்லை லாலாலான்னு இருக்குது. அப்படி சண்டைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் இருந்தாலுமே ஒரே ரொம்ப எமோஷ்னலாக அவ்வளோ நான் இப்போ பிக் வீட்டுக்குள்ளே போனேன்னா ஒரே கண்ணீருமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ஆட்டத்தை ஆடின நம்முடைய போட்டியாளர்கள் இந்த சீசன்ல கலந்துகிட்டவங்கள கூப்பிடலாமா? ரெடியா? இந்த நாள் முழுக்க முழுக்க கொண்டாட்டமாவே இருக்க போகுது. வெல்கம் டு தி கிராண்ட் ஃபினாலே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்முடைய பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துகிட்ட போட்டியாளர்களை கூப்பிட்டுலாமா? எஸ், வாங்க. அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அண்ணே, நேற்று பர்த்டே அதை வந்து விஷ் பண்ண மறந்துட்டேன். அதனால இங்க இருந்து கொடுத்த டிஷ்யூ பேப்பர்ல இங்கேயே உட்காந்து உங்களுக்காக ஒரு 4 வரி எழுதியிருக்கேன். எனக்கு நீங்க பாடுங்க, அதுக்கு மேல நான் ஒரே ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை மட்டும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இதை பண்ணிடலாம். நான் உங்களுக்கு நான் வந்து ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சோ மச். உங்களை மாதிரி நன்றி கெட்டவன் நான் கிடையாது. ஒரு முக்கியமானவர், அவரை முதல்ல கூப்பிட்டுருவோமா? நான் தான் அது வந்துட்டேன் நான். நக்கல்யா அவனுக்கு. எஸ், வாங்க வாங்க மிஸ்டர் கம்ருதீன், வாங்க. எல்லாம் கம்ருதீன் செட் பண்ண ஆடியன்ஸ். அதனால நீங்க வந்து இந்த நக்கல் தானே வேணான்றது. I'm happy to see you again. Sir, I'm happy to see you, sir. I'm very happy. பாப்பா நினைக்கல உங்களை மிஸ் பண்ண சார். என்ன மட்டும் தானா? இல்ல, கானா வினத்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் மிஸ் பண்ணலான்னு கேட்டேன். பக்கத்துல வாங்க. கம்ருதுன்னு சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேனா இல்லையா? சொன்னா இல்லையா? எனக்குமே ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. கம்ருதீன் மேலேயும் பாரு மேலேயும் ரொம்ப வருத்தம் இருந்தது. ஓ, அப்படியா விஷயம்? ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கண்ட்ரோல் தான் நல்லா இருந்திருக்குமே. எத்தனை முறை சொல்லியிருப்பேன் சொல்லுங்க, யோசிச்சு. பலமுறை சொன்னா? பலமுறை சொல்லிட்டே இருந்தேன். ஆனா கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுன்னு சொல்லிட்டே இருந்தேன். நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேட்குறீங்க, அதான் பட்டு திறந்துருன்னு விட்டுட்டேன். பாரு வந்திருக்கணும், கடைசி நேரத்தில் வர முடியாமல் போயிடுச்சு, இல்லாட்டி பாரு இங்கே வந்திருப்பாங்க. ஏடா கம்ருதீனை கூப்பிட்டு பாருவை கூப்பிடலாம் நினைக்காதீங்க. பாருவையும் கூப்பிட்டோம், பாரு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, ஏதோ வேலையில், அதனால வர முடியல. மற்றபடி 2 பேரும் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்றதா இருந்தது. பெருசா கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, இந்த உலகம் இந்த கேமரா வழியாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு? அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்குள்ள சண்டைகள், உங்களோட ஆர்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் இந்த உலகம் உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற தருணம் உங்களுக்கு எப்போ வந்தது? நீ கேட்கறதுனால சொல்றேன். நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துடுறோம் சார், ஆனா நம்மளால திரும்பி பார்க்கவே முடியாது. ஆனா இந்த 100 நாட்கள் நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை எங்க வாழ்க்கை முழுக்க இருக்கும்ன்றதுலாம் பெரிய வரோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். எனக்கு வாவுன்ற ஃபீல் தான் சார் அது கொடுத்துச்சு. 160 கேமரான்னு நான் கேள்விப்பட்டேன் சார், எனக்கு தெரியல. நான் அப்படி அவ்வளவு கேமராவா? இல்ல ஒரு நிமிஷம், அவர் ஏதோ புரிஞ்சிருக்காரு. கண்டிப்பா நாட்டுக்கு நல்லதுதான் சொல்லுவார் சார். 60 கேமரா சார். சார் அது போக எக்ஸ்ட்ரா திறமையை வாட்டர் மிலான், உங்க திறமையை கவர் பண்றதுக்கு 60 கேமரா பத்தாது.
நீங்க எல்லாரும் சிரிச்சு அவர்கிட்ட என்ன கெட்ட பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெளியே போய் என்னை பத்தி ஏதாவது ரீல் பண்ணி ஏதாவது பண்ணுவாரு. ஐயோ சார் இல்ல தமிழக மக்களே ஆரம்பிச்சிருவாரு. நீங்க இருந்து வெளியே போன உங்களுக்கு உங்க மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? என் மேல வைக்கப்பட்ட இந்த விமர்சனம் சரிதானே உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கா? எஸ் மிஸ்டர் வாட்டர்மெலான் சார். ஒரு நிமிஷம், ரெடியா நீங்க வாட்டர்மெலான்? ரெடி சார். நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? விமர்சனங்கள் உங்க மேல வைக்கப்பட்டது உண்மை, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது என்ன விமர்சனம் கேட்டீங்க சார்? தெளிவான ஆளியா நீ. தர்பி சாம்ராஜ்யம் நடக்கிறப்ப ஆக்சுவலா ஆரோரா வந்து எங்க டீமுக்கு கோ கண்டஸ்டன்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். டைல்ஸை வச்சு சென்டரா ஒரு கோட் வச்சாங்க சார். அதை வந்து தப்பா நாங்க ஆபாச குறியுடன் புரிஞ்சுக்கிட்டோம் சார். அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றத நிறைய பேர் மக்கள் வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஃபேன்ஸ் சொன்னாங்க சார். அதை நான் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் சார். மன்னிச்சுக்கங்க. பிக் பாஸ் சீசன் 9 விழா நாயகர்கள் அந்த 4 பேர். ஒருத்தர் வந்து இந்த ஆட்டத்துக்காக நான் வில்லன் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஆட்டம் முக்கியம் இல்ல, என்னுடைய சக மனுஷங்க தான் முக்கியம். பாதியில வந்தாலும் அடிச்சு ஆடின ஒருத்தர், வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஆட்டத்தை பாதியில தொடங்கின ஒருத்தர். இப்படி 4 விதமான ஃபைனலிஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடு உங்களை என்ன பண்ணுச்சு? எனக்கு தெரியாம நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயங்கள், எனக்குள்ள இருக்க விஷயங்களை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு சார். ஒரு மாதிரி எதா இருந்தாலும் நாம நாமளா இருந்தா போதும், ஒரு மாதிரி ஜாலியா இருக்கலாம். நம்ம நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எதுக்கு மத்தவங்கிட்ட கொடுக்கணும்? நீங்க சொல்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சா போதும். கரெக்ட். சந்தோஷமா இருக்கு சார். இங்க ஏதோ பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு மட்டும் தெரியல சார். என்ன நானே பெட்டரா பாக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சார். என்னோட பயம், அறிவு இது எல்லாத்தையுமே நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்ன நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனக்கு இந்த வீடு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள இருந்த டாப் 4 கான்டெஸ்ட் நம்ம இங்க இருந்து பேசிட்டோம். எல்லாரும் ஒரு படபடப்பா டென்ஷன்ல இருக்காங்க. திவ்யா வேற ஏதோ பண்ணுது சார், ஏதோ பண்ணுது சார் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுதுன்னு சொல்லி நான் உள்ள போய் பார்த்து வந்துடுறேன். ஏன்னா இன்னைக்கோட வீட்டை பூட்டி சாப்பா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷன் பார்த்து ப்ரொசீஜர் பார்த்துவாங்க. ஓகே ஓகே ஓகே. இத்தனை நாள் இவ்வளோ சிச்சுவேஷனு, இவ்வளோ சண்டைகள், சச்சரவுகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ எமோஷன்ஸு, இதெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கீங்கன்னா அது மிக அற்புதமான விஷயம். நான் அதை பெருசாக பாராட்டுறேன். சூப்பர். விக்கல்ஸ் வந்து வெங்காயத்துக்கு அழுது தான் ஃபர்ஸ்ட். வெங்காயம் நறுக்குனா தான் அழுவாங்க. இந்த ஆள் வெங்காயம் அழுதாப்புல. அப்புறம் இந்த ஒரு இடத்துல தான் சார் நாங்க எல்லாரும் அமைதியா உணர்ந்து நீங்க 4 பேர் இந்த வீட்டை ரசிச்சே இருங்க. ஓகே, உங்க 4 பேர்ல ஒருத்தருக்கு எவிக்ஷன் இருக்கு. நான் உங்களை மேடையில சந்திக்கிறேன். நான் யாரா இருந்தாலும் இது ரொம்ப அழகான அனுபவம். நான் உங்களை அங்க சந்தோஷமா வர இருக்க காத்துக்கிட்டு. உண்மையா சொல்லித்தான் நான் தம்பி. இந்த பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலோட ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வீட்டுக்குள்ள நடக்க போகுது. பார்க்கலாமா? ரெடியா? எஸ். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சபரி, அரோரா, திவ்யா, விக்ரம், இங்க இருக்கிற கிஃப்ட் ராப்ஸ்ல ஒண்ணுல இப்போ இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆக போற நபரோட பேர் இருக்கு. ரெடி? இது சூப்பர். அப் இது இருக்கு கார்டு. ஓ மை காட், கார்டு எங்கிட்ட தான் இருக்கு. அரோரா, இட்ஸ் யூ பேபி. ஓ வெயிட் பண்ணு, சில மணித்துளிகள்ல நான் இப்போ ஒன்று பார்க்க ஓடி வந்துடுவேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அரோரா எப்படி இருக்கீங்க? சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு? இன்னொரு நாளா? ஆமா, சந்தோஷமா போச்சு. ஹாப்பியா இருந்தேன், ஜாலியா இருந்தேன். வீட்லயே அதிகமா ஜாலியா இருந்தது நானா தான் இருப்பேன். எந்த கவலையும் இல்லாம ஹாப்பியா இருந்தேன் சார். மூஞ்சே சரியில்லை. நீ பாப்பா. எதிர்பார்த்தீங்களா நீங்க? அட்லீஸ்ட் டாப் 3க்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன். முதல்ல அனுப்பிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். நானும் எதிர்பார்க்கல. எனக்குமே பெரிய ஷாக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒரு அற்புதமான விளையாண்டீங்க நீங்க, இல்லையா? வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தனை நாள் இவங்க எதுக்கு விளையாண்டாங்களோ அதை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னது அது? ஆஹா, நான் நினைச்ச மாதிரி 9ல தான் அது ஷேப்ல இருக்கும்னு நினைச்சேன். கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். இவ்வளவு நாளா இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டு நீங்க எனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா என் மேல என்கிட்ட கேட்கறதுக்கு? பேசிக்கா நீங்க கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர், மென்மையான கேரக்டர், அடுத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு தெரியும். இது எனக்கு பொண்ணு பார்க்கும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை சார். இல்ல, எல்லாரையும் ஈக்குவலா தான் குறை நிறைகளை சுட்டி காட்டுறீங்க சார். ஆனா வேணும்னே உங்க மேல தேவையே இல்லாம ஒரு எதிர்மறையான கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாங்க சார் சில நபர்கள். அதை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க சார்? இது எப்பயும் ஒரே பதில் தான் சார். அவர்களுக்கு அது வேலை, எனக்கு இது வேலை சார். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. ஒன்னு சொல்ல விரும்புறேன் சார். சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் அதிக பேர் பாக்குறாங்க சார். அது உங்களுக்காக தான் நிறைய பேர் பாக்குறாங்க சார். சார் இது எவ்வளவு பெரிய விஷயம். வாட்டர்மெலான் இல்லாத நேரத்துல அவங்களால பாக்குறாங்கிறத
வாட்டர் மில்லானே சொல்லியிருக்காருன்னா எனக்கு இதோட என் வாழ்க்கையில் என்ன வேணும்? என்ன கலாகிரியா? இவ்வளவு சீரம் கண்டுபிடிச்சிட்டியா? அப்போ எனக்கு 28 வயசுலயே 28 தாடிங்கெல்லாம் நரைச்சிருச்சு. நான் டை அடிச்சுட்டு இருக்கும்போது என் தங்கச்சி வந்து சொன்னா, என்னை வீட்டில் விஜின்னு கூப்பிடுவாங்க. விஜினா இதெல்லாம் வேணுமாடா உனக்கு இனிமே அப்படின்னு. நான் அப்பதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை எப்படின்னு தெரியாது, எனக்கு சினிமா புரிஞ்சிடுச்சு, இனிமே யாரும் என்னை தடுக்க முடியாது, நான் ஒரு பெரிய ஆயிடுவேன். அது ஃப்ளூக்ல சொல்ல, எனக்கு புரிய ஆரம்பிச்சோன்னே வந்த தைரியம் அது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள்ல தைரியம் வந்திருக்கும்ல, அந்த பயத்துல இருந்து தைரியத்துக்கு டிராவல் ஆன ஒரு டைம் இருக்குல்ல, அங்கதான் சுபி இருக்கிறா. போலாமா? எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? வின்னருக்கா? ஓகே. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப லேட்டா வந்த ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன எதுன்னு விசாரிச்சிருவோமா? யார் அவங்க? பாரு. அடி பாவி மகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நிறைய இமோஷன்ஸ் வந்து டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கு. சோகம், வருத்தம், சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கு சார். ஐ அம் லைக் ஹாப்பி தட் ஐ அம் பேக். எதுவாக இருந்தாலும் இங்க இருந்து போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க எல்லாருமே சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தொடங்கணும் தான் எங்களுடைய ஆசை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் கம்முறுதின்னு நாங்கள் கூப்பிட்டோம், அதுக்கு தான் பார்வையும் கூப்பிட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒன்று தான். தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லுங்க பாரு, உங்களுக்கு இந்த பிக் பாஸ் அனுபவம் எப்படி இருந்தது? சார், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீட்டில் வந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், காதலிச்சிருக்கேன், எல்லா இமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன். அண்ட் கோவம் நிறைய பட்டிருக்கேன் வீட்டில். அது நாங்கள் நல்லாவே பார்த்துருக்கோம். சண்டை நிறைய போட்டிருக்கேன். ஆமா, நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்தோம். ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்ற அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி உடைஞ்சிட்டேன் சார். அது பண்ணது வந்து சாண்ட்ரா. சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. நம்ம டிராஃபியை பார்க்கலாமா? எஸ். இந்த டிராஃபிக்காக கடைசி நாள் வரைக்கும் இந்த வீட்டில் நின்று விளையாண்ட இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டாப் 3 ஃபைனலிஸ்ட், அவங்கள ஒருத்தர் தான் வெற்றியாளர். அவங்களுக்கு தான் அந்த டிராஃபி போக போகுது. ஆனால் இந்த 106 நாள் கழிச்சு இந்த வீட்டில் லைட்லாம் அமர்த்திட்டு வீட்டை பூட்டிட்டு வரும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அதாவது நான் எந்த நிலைக்கு ஆயிட்டேன்னா, என்ன எமோஷன் வருதுன்னே தெரியல, ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அந்த வீடு அங்கதான் சார் இருக்கு, பட் எல்லாமே மனசுல ரொம்ப மெமரியில இன்ச் பை இன்ச் எல்லா இடமே எங்களுக்குள்ள அப்படியே மெமரியில எப்பவுமே இருக்கும் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் பாஸை ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க எல்லாருமே. ஏதாவது ஒரு ப்ரமோஷன்ல உள்ள போய் பாஸோட வாய்ஸ் லைவா கேட்டுற மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கு சார். கண்டிப்பா ஒர்க் நல்லா இருக்குதுமா. அங்கே போய் பார்க்குறப்ப வெறும் வீடு செட் அப்படின்னு இருந்தப்ப வரப்போ எங்களோட நினைவுகள் எல்லாரோட நினைவுகளாகவே இருந்ததுன்னு நினைக்கிறப்ப அது ஒரு மாதிரி ரொம்ப கலந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மக்களே, நன்றி. நல்லவையா. அந்த டிராஃபி யாருக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் விளையாண்ட எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். நான் உங்க எல்லாருக்குமே, இவங்க 3 பேருக்கும் சேர்த்து எல்லாருக்குமே நான் டிராஃபி கொடுக்க விரும்பினேன். இது நான் சொந்தமாக செய்தது. வெரி குட்ரா, கை கொடு. என்னடா வந்தவனே யார் என்னன்னு சொல்லி முடிச்சு விடாம இழுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தோணுதா? ஏதாவது டென்ஷனா இருக்கா? அது இருக்கா சார்? இருக்கு. ஓகே. இப்போ இந்த 3 2ஆக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட செகண்ட் ரன்னர் அப் யாருன்னு பாத்துடலாமா? மிஸ்டர் விக்கல்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட செகண்ட் ரன்னர் அப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இவ்வளோ நாள் ஓட்டு போட்டு என்னை இந்த 3rd பிளேஸ் வரைக்கும் கூட்டிட்டு வந்த என்னோட ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும், சப்போர்ட்டர்ஸ்க்கும், ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணும் சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். வெரி ஹாப்பி சார். இது ஒரு தொழில் ரகசியம், இது சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நல்ல விதமா பேசக்கூடாது. கேட்கறது 4 பேர் இருக்க மாட்டாங்க. நீங்க ட்ரால் பண்ணும்போது அதை நிறைய பேர் பாக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் கீப் டூயிங் இட். நான் அடுத்த சீசனுக்கு வரேன், இதை இன்னும் நல்லாவே பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். யாருன்னு பார்த்துடலாமா? திவ்யா, சபரி, தி பிக் பாஸ் சீசன் 9, தி வின்னர் இஸ் திவ்யா. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.